மிஸ்டர் மனைவி சீரியல் முடிய போறத பத்தி இந்த சீரியல்ல விக்கி கேரக்டர் ஆக்ட் பண்ற நடிகர் பவன் ரவீந்திரா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத பத்தி நம்ம இப்ப இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம். இந்த வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சன் டிவில கடைசி சீரியலா ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல்ல ஒண்ணுதான் மிஸ்டர் மனைவி. இந்த மிஸ்டர் மனைவி சீரியல் நம்ம பார்த்து சலிச்சு போன வழக்கமா உள்ள கணவன் மனைவி பாசம், கணவன்கிட்ட இருந்து மனைவியை பிரிக்க முயற்சி பண்றத கதையா எடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. மேலும் இந்த மிஸ்டர் மனைவி சீரியல்ல இன்னையோட முடிவுக்கு வரப்போறது பல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை மட்டும் தான் உருவாக்கி இருக்கு. இந்த நிலையில மிஸ்டர் மனைவி சீரியல்ல ஹீரோவா ஆக்ட் பண்ற நடிகர் பவன் ரவீந்திரா அவர்கள் ரொம்பவே உருக்கமா சில விஷயங்களை இப்போ சொல்லியிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நடிச்ச முதல் தமிழ் ப்ராஜெக்ட் இது. இந்த ப்ராஜெக்ட் பல போராட்டத்துக்கு பிறகுதான் எனக்கு கிடைச்சது. அதை நான் வேஸ்ட் பண்ணாம எனக்கு கொடுத்த வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸ்டார்டிங்ல லாங்குவேஜ் புரியாம ரொம்பவே கஷ்டப்பட்டேன். போக போகதான் நான் எல்லாமே கத்துக்கிட்டேன். என்ன விக்கியா ஏத்துக்கிட்டு எனக்கு அவ்வளவு லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுத்திருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. நான் இந்த மாதிரி பெரிய காஸ்ட் அண்ட் க்ரூவா இருக்கிற சீரியல்ல நடிச்சது உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். குறிப்பா லதா மேம், அனுராதா மேம் மாதிரி சீனியர் ஆர்டிஸ்டோட நடிச்சது என்னோட பாக்கியம். இந்த மிஸ்டர் மனைவி சீரியல் 1000 எபிசோட தாண்டி நல்லா போகணும்னு தான் நாங்க எல்லாருமே எதிர்பார்த்தோம். ஆனா சில தவிர்க்க முடியாத கட்டாயத்தினால சீரியலை இப்போ முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. பொதுவாவே பிரைம் டைம் சீரியல் 1000 எபிசோட தாண்டி போகும். ஆனா இப்பெல்லாம் டிஆர்பி சரியா எடுக்கல, சீரியல் நல்லா போலன்னு சொல்லி சீக்கிரமே சீரியலை முடிவுக்கு கொண்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு. எனக்குமே சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பமே இல்ல. ஆனா என்ன பண்றது, அவங்க முடிக்க சொல்லிட்டாங்க. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை மட்டும் தான் எங்களால கேட்க முடியும். எனக்கு அடுத்த தமிழ் ப்ராஜெக்ட்ல வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பா உங்க எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காரு. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற நீங்க நடிகர் பவன் ரவீந்திரா அவர்கள் சொல்லி இருக்கிற இந்த விஷயத்தை பத்தியும் மிஸ்டர் மனைவி சீரியல் முடிவுக்கு வரப்போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களோட கருத்துக்களை கீழே விளக்கமா செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.